பிசிக்கல் ரிஃபைனிங் செய்யப்பட்ட SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். இப்போ பெரம்பூர் ஒரு சில இடங்கள்ல 2 தெருவில் வந்து டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் இஷ்யூ வந்துச்சு. ஸோ ஃபியூஸ் ஆஃப் இருந்துச்சு. உடனே அதை வந்து சரி பண்றதுக்கு 40 நிமிஷம் சரி பண்ணாங்க. ஸோ எங்கெங்கெல்லாம் நம்ம குழுக்கள் அமைச்சு உடனடியாக சரி பண்ற பணியில இருக்கிறாங்க, சரி பண்ணிடுறாங்க. ஸோ அதான் இப்போ சேர்மனும் பேச சொன்னாங்க. 4.5 லட்சம் மேற்பட்ட டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் இருக்கு. இதுல வந்து எல்லாம் 20 வருஷத்துக்கு பழசு வந்து 60-70% மேல வந்து 20 வருஷத்துக்கு பழைய டிரான்ஸ்ஃபார்மர்ஸ். ஸோ அதுல பிரச்சனைகள் வரதான் செய்யும். அதை சரி பண்ணிட்டே தான் வரும். ஸோ இதெல்லாம் அதுக்கு அடுத்து இல்லாம நமக்கு சப்ஸ்டேஷன்ஸ் நிறைய தேவைப்படும். ஸோ அந்த சப்ஸ்டேஷன்ஸ் எல்லாம் லோடு ஹேண்டில் பண்ண முடியாம இருக்கு. ஸோ அதுல அதிகப்படியான லோடு வந்தாலும் அதுலயும் நிறைய ப்ராப்ளம், நிறைய இடத்துல லோ வோல்டேஜஸ், அதனால தான் ப்ராப்ளம். ஸோ இதையும் வந்து கணக்கெடுத்து வரோம். ஸோ இதெல்லாம் லாங் டேர்ம் ப்ராஜெக்ட்ஸ். எங்கெல்லாம் பெண்டிங் இருக்கோ அதில் உடனே முடிக்க சொல்றோம். எங்கெல்லாம் பாதி கமிஷன் ஆகிருக்கோ அதில் உடனே முடிக்க சொல்றோம். ஸோ இதுக்கும் பட்ஜெட்டிங் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ இதெல்லாம் சரிபார்க்கிற பணிகள் நடந்துட்டு இருக்கு. பட் என்ன இருந்தாலும் மக்களுக்கு தேவையான சேவைகள் எங்கேயும் பாதிக்கப்படக்கூடாது. ஸோ அங்க இந்த எக்யூப்மெண்ட்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லெவலில் பிரச்சனை, டிரான்ஸ்ஃபார்மர் பிரச்சனை அங்கங்க சரி பண்ற பணிகள்ல குழுக்கள் அமைக்கப்பட்டு அவங்க எல்லாம் உடனே சரி பண்ணிட்டு வராங்க. நிறைய இடத்துல தோண்டப்படும் இடத்துல வெட்டிருக்காங்க. சோ இது வந்து கார்பரேஷன்லயும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். கார்பரேஷன்ல யாராவது இந்த நிறுவனங்கள், தனியார் கான்ட்ராக்டர்ஸ் அவங்க ஏதாவது வேலையை எடுத்து அவங்க பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க மீது ஃபைன் கொடுக்கும். ஃபைன் வித் கடுமையான வந்து ஃபைன் எல்லாம் போடப்படும் சொல்லியிருக்கோம். அதையும் வந்து திரும்ப இம்ப்ளிமெண்ட் பண்ற வேலையா இருப்போம். நேற்று ஒரு சில ஆவடி ஒரு சில இடத்துல இப்பதான் எங்களுக்கு வீடியோ வந்து என்னன்னா வேண்டுமென்ற ஒரு சில நபர்கள் வந்து அந்த ஃபியூஸ் எல்லாம் புடுங்கி திருடிட்டு போற மாதிரி. ஏன்னா ஒரு இடத்துல ரிப்பீட்டடா திரும்ப பிரச்சனை வந்துட்டே இருக்கு. என்னன்னு சிசிடிவி அனைத்தையும் ஆராய்ந்த பொழுது அவர்களும் ஒரு சில பேர் வந்து நபர்கள் வேண்டுமென்று அதை வந்து திரும்ப திருடிட்டு போறதும் அதை எடுத்து அதை ஆஃப் பண்றதும் பார்த்தோம். உடனடியாக காவல் நிலையத்தில் கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லியிருக்கு. முடிஞ்ச உடனே காவல் நிலையத்தில் கம்ப்ளைண்ட் கொடுத்து நம்மளே அந்த வீடியோ வெளியிடுறோம். ஸோ நிறைய இடத்துல இந்த மாதிரி திட்டமிட்டவும் செய்யப்பட்டு வருகிறது. ஸோ அங்கங்கே வந்து இருக்கிற சிசிடிவி ஆதாரத்தின் அடிப்படையில் அதையும் கம்ப்ளைண்ட் கொடுக்கவும் சொல்லியிருக்கோம். ஸோ எங்க ரிப்பீட்டடா ஒரே இடத்துல ஒரே பேட்டர்ன்ல வருதுன்னா ஏன் இந்த மாதிரி வருது அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப அது ஒரு சில நபர்கள் வேண்டுமென்றே செய்தார்கள். அதையும் இப்ப சிசிடிவி ஆதாரம் வந்திருக்கு. ஸோ ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி போறோம். கண்டிப்பா மக்களுக்கான முழு வீச்சில் மின்சார வாரியம் இயங்கிட்டு இருக்கு. என்ன செய்ய முடியும் இல்ல, இப்போ ஒன்னு கவனத்துக்கு வந்து சில மணி நேரம் இங்க வர்றதுக்கு முன்னாடி ஒரு கம்ப்ளைண்ட் வந்தது. அதை கொடுக்க சொல்லிருக்கோம். ஒவ்வொரு இடத்துலயும் அது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்திருக்கோம். இல்ல இவர இல்ல அங்க அந்தந்த ஏரியாக்கள்ல உடனடியாக அது சரிபார்க்கும் பணிகள் நேற்று 40 நிமிஷத்துக்குள்ள சரிபார்க்கும் பணிகள் நடந்து முடிவடைந்துச்சு. சோ மக்களுக்கும் கண்டிப்பாக எதிர்பார்ப்புகள் அதிகமா இருக்கு. சோ அவர்களுக்கும் தேவையான சேவைகளை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் மின்சார வாரியம் உடனடியாக செய்யறதுக்கு தான் அதிக குழுக்களை அமைச்சிருக்கோம். கண்டிப்பா வேற காலங்களும் சீக்கிரம் அதை நிவர்த்தி செய்யும். முதலாவது நம்ம அதுல ஐடென்டிஃபை பண்ணது வந்து டெண்டருடைய எஸ்டிமேஷன்ஸ்ல இருக்கிற லீக்கேஜ் தான். ஒரு டெண்டர்ல நீங்க நார்மலா போனீங்கன்னா இப்ப இந்த உதாரணத்துக்கு நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் டெண்டர் எடுக்கலாம். டிரான்ஸ்ஃபார்மர் டெண்டர்ஸ்ல 8 லட்ச ரூபாய் மதிப்புள்ள டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் 13 லட்ச ரூபாய்னா நீங்க எவ்வளவு பெர்சன்டேஜ் அந்த இதுல எஸ்டிமேஷன் வச்சிருக்காங்க. சோ ஒவ்வொரு டெண்டரும் நீங்க 1500 கோடி ரூபாய் மதிப்புள்ள டெண்டர்ல 397 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கு, முறைகேடு நடந்திருக்கு, அரசுக்கு நஷ்டம் ஏற்பட்டிருக்குன்னு சொல்றோம். சோ இது எத்தனை பெர்சன்டேஜ்? 30%, 35%. சோ இது மாதிரி எல்லா டெண்டர்லயும் இது மாதிரியான ஒரு பெர்சன்டேஜ், ஒரு பஃபர் பெர்சன்டேஜ் இருந்திருக்கு. சோ இந்த எஸ்டிமேஷனை நம்ம சரி பண்ணணும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் வருஷத்துக்கு ஒரு 20,000 கோடி 30,000 கோடி டெண்டர் போச்சுன்னா அந்த விஷயத்துல 30-35% ஒரு பஃபர் பெர்சன்டேஜ் இருக்குன்னா அந்த பெர்சன்டேஜ் அந்த எஸ்டிமேஷன் நடக்கிற தவறு தான். முதல்ல எஸ்டிமேஷன் சரி பண்ணணும். அதுக்கப்புறம் தேவையில்லாமல் நிறைய கான்ட்ராக்டர்ஸ் உள்ள இருந்தாங்க, அவங்களெல்லாம் சரி பார்க்க பண்ணிருக்கோம். எங்கெங்கெல்லாம் உண்மையிலே கோல் தேவையா, இம்போர்ட் தேவையா, இல்ல யார் எவ்வளவு சப்ளை பண்றாங்க அதெல்லாம் வேலிடேட் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்ததா வந்து சோலார்ல வந்து நிறைய அளவில் உள்ள வர அப்ளிகேஷன்ஸ்ல இருந்து எல்லா ப்ராசஸிங்ல இருந்தும் முறைகேடாக பணம் பெற்று வந்துட்டு இருக்கு. சோ அது வந்து ஒவ்வொரு அப்ளிகேஷன்ஸுக்கு என்ன எல்லாம் உள்ள வரதே பெரிய பெரிய வெளிப்படை தன்மை இல்லாமல் யார் அப்ளிகேஷன் கொடுக்குறா, யாருக்கு கொடுக்குறாங்கன்னு ஒரு சில நபர்கள் அந்த சோலார்ல அவங்க வந்து எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு கீழே வந்து நிறைய மற்றவங்க எல்லாம் அவங்க நேரடியாக வந்து சோலார்ல கமிஷன் அவங்க வந்து எடுக்க முடியாமல் ஒரு சில பேர் அவங்களே புரோக்கர்ஸ் மாதிரி இருந்து அவங்களுக்கு கீழே தான் அவங்க போய் பவர் அவங்க வந்து கனெக்டிவிட்டி கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. சோ இதெல்லாம் நம்ம கணக்கிடும் பணிகள் நடந்துட்டே வருது. முதலாவது நம்ம பெருசா தடுத்து நிறுத்தினது டெண்டர்ல எஸ்டிமேஷன்ஸ் நடந்த தவறுகள். தேவையில்லாத இடத்துல யார் எக்ஸ்டர்னல் கான்ட்ராக்டர்ஸ் இருக்காங்களோ அதெல்லாம் கணக்கிட்டு வரும். தேவையில்லாத இடத்துல யார் இருக்காங்களோ யாரெல்லாம் அதிகப்படியான பணிகள் கொடுக்கப்பட்டு நிறைய லாபங்கள் சம்பாதிக்க தனியார் லாபங்கள் சம்பாதிக்கும் அளவுக்கு எங்கெங்க கணக்கிற பணிகள் நடந்துட்டு இருக்கு. எல்லா இடத்துலயும் அதாவது தெர்மல்ல இருக்கிற இடத்துல இன்னைக்கு தான் எடுத்து பார்த்துட்டு இருக்கோம். கண்டிப்பா வேலிடேட் பண்ணிட்டு தேவையில்லாத கான்ட்ராக்டர்ஸ் எல்லாம் வெளியேற்றப்படுவாங்க. இல்ல கடந்த ஆட்சியில ஸ்டார்ட் பண்ணாங்க இல்ல அவங்களுடைய செயல்பாடுகள் அந்த மாதிரி இருந்துச்சு. துறை வந்து எவ்வளவு மோசமா இருந்துச்சுன்னு நீங்க எல்லாம் பாத்துருப்பீங்க. எவ்வளவு மோசமா போயிட்டு இருந்துச்சுன்னு பாத்துருப்போம். இன்னும் இது வந்து இன்னொரு 3 லட்சம் கோடி 4 லட்சம் கோடி கடனை தாண்டி இருந்தால் இந்த நிறுவனம் வந்து நீங்க அதுக்கப்புறம் சஸ்டெயின் பண்ணிருக்கீங்க. அதுக்கப்புறம் 51% பங்குகளையோ இல்ல 60% பங்குகளையோ நம்ம தனியாருக்கு கொடுத்துட்டு நம்ம பேசாம விலை இருக்கிறதா சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும்.
ஸோ அது நடக்காமல் இருக்க தான் கண்டிப்பா இந்த நேரத்தில் சரியான நேரத்தில் நம்மளுடைய அரசு இந்த துறையை எடுத்து ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய சர்ப்ளஸ் பவரை சேல் பண்ணிட்டு வரோம். சென்ட்ரல் கிரிட்ல சர்ப்ளஸ் பவரை சேல் பண்ணிட்டு வரோம். நம்ம அதனால நம்ம வந்து எங்கேயும் அதுக்கான இது தரவுகளையும் நம்ம வெளியிடுறோம். எவ்வளவு பவர் வந்து லாஸ்ட் மந்த் சேல் பண்ணிருக்கோம், ஒவ்வொரு மாசம் எவ்வளவு சேல் பண்ணிருக்கோம் சொல்லிட்டு. நமக்கு வந்து மின்சாரம் தட்டுப்பாடு இல்லை, ஆனால் அங்கங்க நடக்கிற ஃபெயிலியர்ஸ்னால ப்ராப்ளம், எக்யூப்மெண்ட் ஃபெயிலியர்ஸ்னால ப்ராப்ளம். மின்சார தட்டுப்பாடு இல்லை, பவர் வந்து நமக்கு எக்ஸஸா இருக்கு, அதுல எவ்வளவு இருக்கோ அதை நம்ம சேல் பண்ணிட்டு வரோம். ஸோ அதனால ஒரு சில ரெவன்யூலாம் வந்திருக்கு. ஸோ அதனால இதுல வந்து ஹியூமன் மிஸ்டேக் இல்ல, எக்யூப்மெண்ட் மிஸ்டேக்.